இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை இந்திய நேரப்படி அதிகாலை 2:30 மணிக்கு சந்திக்கிறார் பிரதமர் மோடி. வரி விகிதங்கள், வணிக உறவுகள், குடியேற்ற பிரச்சினை, பாதுகாப்பு என பல விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட வாய்ப்பு. பாஜக ஆட்சியில் இந்திய கூட்டாட்சி முறைக்கு ஆபத்து. நாளேடின் தலையங்கத்தை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் பதிவு. தமிழக அமைச்சரவையில் ராஜகண்ணப்பன், பொன்முடிக்கான துறைகள் மாற்றம். பால்வளத்துறை அமைச்சராக ராஜகண்ணப்பன் நீடிப்பார். வனத்துறை அமைச்சரான பொன்முடிக்கு கூடுதலாக காதி மற்றும் கிராம தொழில் வாரியத்துறை ஒதுக்கீடு. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் கடும் அமளிகளுக்கிடையே தாக்கலானது வக்ஃப் மசோதா தொடர்பான அறிக்கை. தங்கள் தரப்பு கருத்துகள் அறிக்கையிலிருந்து நீக்கம் என்று கூறி எதிர்க்கட்சிகள் முழக்கம், வெளிநடப்பு. அறுபது ஆண்டுகள் பழமையான வருமான வரி சட்டத்திற்கு மாற்றாக புதிய சட்டத்தை கொண்டு வருவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல். வரி நடைமுறைகள் எளிமையாக்கப்படும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். Sri N.K. Premchandran's objection, also more number of amendments now, I think these are not sustainable objections. சிவகங்கை அருகே புல்லட் வாகனத்தை ஓட்டிய பட்டியல் சமூக மாணவரின் கையை வெட்டிய கொடூரம். சாதிய வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் 3 பேர் கைது. சேலம் அரசு மருத்துவக் கல்லூரியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் கல்லூரி ஆய்வக பணியாளர் பணியிடை நீக்கம். நாமக்கல் மாவட்டத்தில் அரசு பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த ஆசிரியர் கைது. பள்ளிகளில் எழும் பாலியல் புகார்களை விசாரிக்க தவறினாலும் நடவடிக்கை எடுக்கப்படும். கல்வி அலுவலர்களுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் எச்சரிக்கை. சமக்ர சிக்ஷா திட்டத்தின் மூலம் மத்திய அரசு வழங்கிய 1050 கோடி ரூபாய் எங்கே? தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி. எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் மறு வடிவமாக எடப்பாடி பழனிசாமி உள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஆர் வி உதயகுமார் கருத்து. அதிமுகவுக்கு எந்த சக்தியாலும் சேதாரத்தை ஏற்படுத்திவிட முடியாது எனவும் பேச்சு. புரட்சித் தலைவர் இதயதெய்வம் அம்மாவுடைய அரசு மலர வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்து நெருப்பாற்றில் நீந்தி உழைத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய மன்னாதி மன்னன் மக்கள் தலைவன் பொன்மன தலைவன் புரட்சித் தலைவருடைய மறு வடிவம் புரட்சித் தலைவர் இதயதெய்வம் கமலகுலசாமி அம்மாவுடைய மறு வடிவம் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியாருக்கு கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை ஆற்றுகிற நன்றி கடன் புரட்சி தலைவர்களுடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சியை இந்த தமிழகத்திலே மலரச் செய்வதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற அந்த உத்தமர் கரத்தை வலுப்படுத்துகிற அந்த மகத்தான பணியை செய்ய வேண்டிய தருணம். அதிமுகவின் அடிப்படை தொண்டர்களால் தான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். பாஜகவுடன் கூட்டணி வைப்பதே அதிமுகவுக்கு நல்லது என்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் கேவியட் மனு. தங்கள் தரப்பினரிடம் விளக்கம் கேட்காமல் உத்தரவு பிறப்பிக்க கூடாது என்று முறையீடு. திமுகவில் புதிய மாவட்ட பொறுப்பாளர்களை நியமித்து கட்சி தலைமை உத்தரவு. ஈரோடு, திருப்பூர், நெல்லை, விழுப்புரம், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் நிர்வாகிகள் நியமனம். தேவர் மகன் உள்ளிட்ட
109 திரைப்படங்களின் பாடல் உரிமைகள் தொடர்பான வழக்கு. இசையமைப்பாளர் இளையராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளித்தார். ஐபிஎல் கிரிக்கெட்டில் பெங்களூரு அணியின் புதிய கேப்டனாக ரஜத் படிதார் அறிவிப்பு. விராட் கோலி மீண்டும் கேப்டனாக கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் புதியவருக்கு வாய்ப்பு. இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.